பூமி அதிர்ச்சி என்பது earthquake என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான முதல் பெரிய அடையாளம் இயற்கையில. இதை இயேசு சொன்னார். பூமி அதிர்ச்சி என்பது இந்த வேதத்தில் இல்லாத ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் வேதத்தை சற்று ஆராய்ந்து வாசிப்பீர்களானால் என்னுடைய கணக்கெடுப்பின்படி ஏறத்தாழ 12 பூமி அதிர்ச்சிகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 12 பூமி அதிர்ச்சி. நான் வேகமா ஒரு பட்டியல் சொல்றேன், வேகமா எழுதிக்கிடுங்க. சிலது நேரடியாக சொல்லப்பட்டிருக்கு, சிலது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பூமி அதிர்ச்சி என்பது இது நேரடியாக சொல்லப்படாத நான் விளக்குறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 10. பின்னும் தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்திரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்திரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். நீங்க முந்தின பகுதிகளை வாசித்தீங்கன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்து அந்த பூமி முழுவதும் ஜலத்தினால் என்ன செய்யப்பட்டிருந்தது? மூடப்பட்டிருந்தது. முழுவதும் தண்ணீரால் மூடப்பட்டிருந்தது. ஆழத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அசைவாடுகிறார். இதை நம்ம படிக்கிறோம். ஆனா இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த தண்ணி எல்லாம் என்ன செய்யணும்னா ஒரு இடமா என்ன பண்ணணும்? போய் சேரணும். ஒரு வேத ஆராய்ச்சியாளர் இதை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த பூமியிலே மலைகள், ஆழங்கள், இந்த சமுத்திரம் எல்லாம் உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் நடந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. இந்த பூமி அதிர்ச்சியினாலே வெட்டாந்திரையாக அல்லது சமவெளியாக இருந்த பூமியின் நிலப்பரப்பு மலைகளாக எழும்பி பள்ளங்களாக உருவாகி தண்ணீர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே வடிந்து பெரிய பெரிய சமுத்திரங்களும் பெரிய பெரிய நதி நீர் நிலைகளும் உருவாவதற்கு ஒரு மிகப்பெரிய நில அதிர்ச்சி உண்டானது. உலகளாவிய ஒரு பெரிய earthquake உண்டானது என்று அவர் சொல்கிறார். இதை அநேகர் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சமீப காலத்துல பாகிஸ்தான்ல ஒரு நிலநடுக்கம் உண்டானது. நிலநடுக்கம் உண்டான வேளையில ஒரு சில மணி நேரத்திற்குள்ள கடலை பார்த்து கொண்டிருந்த மக்கள் ஒரு அதிர்ச்சியை பார்த்தாங்க. கடலுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே இருந்து அப்படியே ஒரு பூமி நிலப்பரப்பு வெளியே வந்தது. நீங்கள் பார்க்கிற இந்த படம் அதுதான். அப்படியே மேலே கடலுக்கு நடுவிலே ஒரு தீவு உருவானது. அவங்க கண்ணால் அதை பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பூமி அதிர்ச்சி அந்த பூமி நிலப்பரப்பு அப்படியே மேல ஏறத்தாழ 500 அடி அகலத்திலே ஒரு வட்டமாக அது உருவானது. நான் இப்ப முந்தின படம் பாருங்க. அதுல அதே இது முந்தின படம் போடுங்கப்பா. இந்த முந்தின படத்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அந்த கடல் பரப்பு. இந்த படத்தை கொஞ்சம் உற்று பாருங்க. அதுல அந்த கடலுக்குள்ள எந்த பூமியும் இல்லை. ஆனா அந்த நில அதிர்ச்சி ஏற்பட்ட பிறகு அதே படத்தை இப்ப பாருங்க. அங்கே ஒரு தீவு உருவாகி இருக்கிறது. இதை காணும்படி ஆயிரக்கணக்கான பாகிஸ்தானியர் இதை ஒரு அதிர்ச்சின்னு சொல்லி போய் அந்த நிலப்பரப்பிலே மேலே நின்று அவர்கள் போட்டோ எடுக்கிறதும் அதை விசிட் பண்றதும் ஒரு பெரிய அதிர்ச்சியூட்டும் சம்பவமாய் கண்ணுக்கு முன்பாக இல்லாத ஒரு பூமி நிலப்பரப்பு மேலே வந்ததை அவர்கள் கண்டார்கள். இது இப்பொழுது மூழ்கி விட்டது என்று சொல்லுகிறாங்க. ஆனா இதே போல பல இடங்களிலே பூமி அதிர்ச்சிகளால் அல்லது வால்கனோ எரப்ஷனால புது புது நிலங்கள் எழும்பி இருக்கிறதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வேதத்தின்படி நீங்க வாசித்தீங்கன்னா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற முதல் நில அதிர்ச்சின்றது நீங்க சிருஷ்டிப்புல நீங்க படிக்கலாம். இதை பற்றி தாவீது எழுதும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 104ஆம் சங்கீதம் 5 முதல் 9 வசனங்கள் நீங்கள் பார்ப்பீங்களா? பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்கள் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தினால் விலகி ஓடி உம்முடைய குமுறலின் சத்தத்தினால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகள் ஏற்படுத்தின இடத்திற்கு சென்றது. அவைகள் திரும்பவும் பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிரும் எல்லையை அவர்களுக்கு என்ன செய்தீர்? ஏற்படுத்தினீர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். அப்போ இந்த நில அதிர்ச்சி அப்படின்னும் போது முதல் இன்டைரக்டான ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேஷன்ல இருக்கு. இரண்டாவது ஒரு நில அதிர்ச்சி எங்கே வந்தது என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நோவாவின் காலத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஜலப்பிரளயத்திலே உண்டான பூமி அதிர்ச்சி. 11ஆம் வசனத்திலே நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. அப்ப மேல இருந்து தண்ணி வந்தது மாத்திரம் பூமி பிளந்து என்ன செய்யலாம்? உள்ள இருந்து தண்ணி வெளியே கொப்பளித்து ஒரு பெரிய வெள்ளமாக உருவெடுத்தது. மூன்றாவதாக வேதத்தில் உள்ள நில அதிர்ச்சி இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த சம்பவத்தை நீங்கள் படிக்கலாம். இதை குறித்து சங்கீதக்காரன் எழுதும் பொழுது 77ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை போல பிரகாசித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீரிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையினால் உமது ஜனங்கள் ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். அப்போ இந்த நம்ம கடல் பழந்துருச்சு, தண்ணி பழந்துச்சு தான் நம்ம நினைக்கிறோம்.
ஆனா சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பூமி மிகவும் என்ன செய்தது, குலுங்கி அதிர்ந்ததுன்னு போட்டிருக்கு. அப்ப அங்கேயே ஒரு வழி உண்டாக்குறதுக்கு என்ன வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு பூமி எதிர்ச்சி உண்டாயிருக்கிறது. நான்காவதாக வேதத்துல பூமி எதிர்ச்சி எங்கன்னு கேட்டீங்கன்னா சீனாய் மலையிலே மோசே தேவனை சந்தித்த பொழுது, நீங்கள் யாத்திராகமம் 19:18 வாசிக்கும் போது, சீனாய் மலையிலே கர்த்தர் அக்கினியில இறங்கினபடி அந்த முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் என்ன செய்ததுன்னா அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐந்தாவதாக இந்த பூமி அதிர்ச்சி நேரடியாக சொல்லப்படாமல் மறைமுகமாய் சொல்லப்பட்ட ஐந்தாவது இடம், எரிகோவின் மதில்கள் கீழே விழுந்தது. இது இன்றைக்கு ஆராய்ச்சி செய்யும் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இவ்வளவு பெரிய மதில் விழ வேண்டுமானால் அதுல நிச்சயமாக என்ன இருந்திருக்குன்னு சொன்னா ஒரு பூமி எதிர்ச்சி அந்த இடத்துல வந்ததுனாலதான் அந்த கைகளால் பெயர்க்கப்படாத அந்த பெரிய பெரிய கற்கள் உருண்டு கீழே விழுந்து அந்த தேசம் முழுவதும் திறந்த வழியாக மாறினது. ஆறாவதாக வேதத்தில் உள்ள பூமி எதிர்ச்சி இங்கே பார்க்கலாம். எண்ணாகமம் 16 31 முதல் 33 கோராகின் புத்திரர் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி கலகம் பண்ணின போது, மோசேயின் வார்த்தை பேசிக் கொண்டிருக்கும் போது பூமி 2ஆக பிளந்து அந்த ஜனங்கள் உயிரோடு அந்த குழியில விழுந்து பூமி திரும்பவும் தன் வாயை மூடிக்கொண்டதுன்னு பாக்குறோம். இது பூமி எதிர்ச்சியினுடைய ஒரு கிளாசிக்கான எக்ஸாம்பிள். பூமி எதிர்ச்சி நடக்கும்போது பூமி பிளக்கிறது, அதுல ஜனங்கள் உள்ளே விழுந்தார்கள். ஏழாவதாக மறுபடியும் நீங்க பார்க்கும்போது 1 சாமுவேல் 14:15 பெலிஸ்தியர்களுடைய கேம்ப்ல இந்த யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் யுத்தத்திற்கு போகும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானதுனால பூமி அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்ததுன்னு பாக்குறோம். அதனாலே அவன் தப்பித்து அந்த எதிரிகளை அவன் வீழ்த்துவதற்கு அது ஒரு பெரிய தேவ செயலாக இருந்தது நாம் பார்க்கிறோம். எட்டாவதாக 1 ராஜாக்கள் 19:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே எலியா சீனாய் மலை ஓரேப் மலையிலே அவன் கர்த்தருடைய பர்வதத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கடந்து போகும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த காற்றிலே கர்த்தர் காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்றுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இங்கே நம்ம பூமி அதிர்ச்சி வாசிக்கிறோம். 9ஆவதாக பூமி அதிர்ச்சியை நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 14:5 வாசிக்கும் போது, உசியா ராஜாவின் காலத்திலே ஏற்பட்ட பயங்கரமான பூமி அதிர்ச்சியை அங்கே தீர்க்கதரிசி உரைக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடினது போல ஓடி போவீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். 10ஆவதாக இந்த பூமி அதிர்ச்சி எங்கே நடந்தது? மத்தேயு 27:51 முதல் 54 வாசிக்கும் போது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரித்த பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானது. 51 திரைச்சிலை, தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆய் கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. மறுபடியும் பூமி அதிர்ச்சி மத்தேயு 28 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின பொழுதும் மறுபடியும் அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்து கல்லை புரட்டி தள்ளி மேல் உட்கார்ந்தான் பார்க்கிறோம். 12ஆவதாக அப்போஸ்தலர் 16:25 முதல் 26 நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்களாய் இரவிலே கர்த்தரை துதித்தவர்கள் பாடிக்கொண்டிருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, சடிதியில 26 சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இந்த பூமி அதிர்ச்சி வேதத்துல ஒரு 4000 வருஷம் ஹிஸ்டரியில ஒரு 12 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இயேசு சொன்னாரு, கடைசி நாட்கள்ல நீங்க பாப்பீங்க பூமி எங்கும் என்ன செய்வீங்கன்னா பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் நீங்க பாப்பீங்க. நான் சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. கர்ப்ப வேதனை படுகிற ஒரு பெண்ணை போல குழந்தை பிறப்பதற்கு முன்பாக வேதனை அதிகரிக்கவும் செய்யும், வேதனை அடிக்கடி வரும்.